டாக்டர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி உங்கள்ட்ட பதில் இருக்குமோன்ட்டு நான் தெரியல. இந்த சண்டை நடந்துட்டு வரையக்குள்ள விஸ்வம் அளவுக்குள்ள வரையக்குள்ள அரசாங்கம் ஒரு அறிவிப்பை செய்யுது. அரச மருத்துவர்கள் எல்லாருமே கட்டாயம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரணுமெண்டு. வெளியில ஒரு கருத்து இருக்குது. என்னென்றால் வன்னிக்குள்ள நிறைய காயங்களை அல்லது நிறைய காயப்பட்ட ஆக்களை மருத்துவங்கள் முறையா செய்யாமல் முள்ளிவாய்க்கால விடும் முன்னுக்கு முறையா செய்யாமல் இறக்க விட்டது இல்லை இறந்தவர்கள் என்று வெளியால கருத்து இருக்கு. அது அந்த காலப்பகுதியில் ஏன்னா வெளியில் ஒரு புலியான தகவல் ஒன்று இருக்கு. அது அரச மருத்துவர்களாகவும் போராளி மருத்துவர்களோடையும் சேர்ந்து வேலை செய்தால போராளிகளுக்கு மருந்துகள் வாங்க இந்த கொள்ளோராவோ அல்லது அந்த மலடியாக்களுக்கு அரச மருந்துகளை தான் பயன்படுத்தின ஒரு கேள்வி இருக்கு. அப்படி உதவியை தந்தது அன்றாபுரத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலிட்ட குருக்கெல்லாம் எங்களுக்கு முதலாவது காசையும் சாப்பாட்டையும் தந்தது. அது என்னன்னா உண்மையாவது இவர் கடப்படி அந்த சனத்துக்கு ஒரு மருந்து கொடுக்க ஆக்கள் இல்லையான்னு சொல்லி சரியா கஷ்டப்படினா கிழமைக்கு ஒரு போறது அது கடப்படி மருத்துவ போராளி ஒரு ஆள் வந்து என்ன மோட்டர் சைக்கிள் ஏற்றி பெண்ணுக்கு மருந்தபடியை காட்டி கொண்டு போறாரு. சரி பாசக்காரன் தான் நீங்கள் ஒரு தனி பாசம் இதுல என்ன தெரியும் செய்யறது சர்ஜிக்கல் சம்பந்தமான மருந்துகள் எல்லாம் எங்களை அரசாங்க ஆஸ்பத்திரியில குறைவா இருந்தது. அதுகள் வந்து கூடுதலாக இந்த இயக்க சைட்லேருந்து தான் வந்ததுங்கிற மருத்துவ பிரிவு மருத்துவ பிரிவிலேருந்து கூடுதலாக சர்ஜிக்கல் சைட்டான மருந்துகள் மயக்க மருந்துகள் சில சூச்ச மெட்டீரியல் அதுகள் எல்லாம் கூட வந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, கடலால் கணக்க மருந்துகள் ஏற்றி கொண்டு அது அந்த நேரத்தில் கன பேர் கடலில் அடிபட்டு செத்தது மருந்து ஏற்றி கொண்டு எல்லாம் நடந்திருக்கு. அப்போ மருந்துகள் ஏற்றி கொண்டு எல்லாம் கணக்கு பேர் வந்து இப்போ பார்க்குற லாக்டவுன் நீங்கள் அங்கேயே செய்தீங்க. 1998 நினைக்கிறேன் மறந்துட்டு அப்போ என்ன அந்த அந்த நாச்சு கேட்டியகளி உதவும் ஒரு கதையுண்டு. எங்கட தேசத்தின் 2 பெருந்தூண்களாக வேலை செய்த மருத்துவர்களை நாங்கள் இன்றை சந்திக்கிறேன். இவர் வந்து டாக்டர் சண்முகராஜா, அதே மாதிரி டாக்டர் சதா டாக்டர். இவர் இங்கே புலத்தில் இருந்து நாட்டை நோக்கி வேலை செய்கிறார். இவர் நாட்டில் இருந்து வேலை செய்கிறார். அதாவது யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்தில் யுத்தம் நடந்த காலத்திலையும் சதா டாக்டர் வன்னியில் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் 2 வேலை செய்து பிறகு கடமை நிமித்தம் இங்கே வந்து 2 வேலை செய்கிறார். ராயா டாக்டர் வந்து முள்ளிவாய்க்காலில் அதுக்கு பிறகும் வேலை செய்தவை. அவை 2 பேருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். 2 கிழமையாக அது வந்து வந்தது. இன்றைக்கு 20 உங்கள் 2 பேர்ட்ட நட்பு எப்படி இருக்குது? நீண்ட காலத்து நட்பு, கனகாலத்துக்கு அப்புறம் இங்கே பார்த்துக்கிறீங்க, புலத்தில் வந்து பார்த்துக்கிறீங்க. நட்பு வந்து மருத்துவ இடத்துல இருந்து நட்பு இருந்தது. நான் முல்லத்திலிருந்து வந்த ஒரு கிளிநொச்சியிலிருந்து வந்தது. 2 பேருமே வடமாகாணத்துக்கு இருந்து மருத்துவப்படத்துக்கு போனாங்கலாம். 91ஆம் ஆண்டிலேருந்து நட்பு இருக்கு. அதுக்கு பின்னும் தொடர்ச்சியாக நட்பு இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தான் இந்த போராட்டத்தில் காலத்தில் 95ஆம் ஆண்டு படிப்பை விட்டுட்டு வந்து நானும் வேலை செய்தார். இவரும் 95லேருந்து வந்து வேலை செய்தார்கள். பல 95லேருந்து 2002 மட்டும் பல இடங்களில் உண்டாம் வேலை செய்கிறோம், பிரிவாம் வேலை செய்கிறோம். ஏன் நான் உங்கள் 2 பேரும் காணொலிகளை கூப்பிட்டாண்டா, அப்போ நாங்கள் எனக்கு உங்களோட கடைசி நேரத்தில் கொஞ்சம் காலம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த போராட்ட காலத்தில் ஆரம்பத்திலேருந்து 2 பேரும் உண்டா வேலை செய்தீங்கன்னா நான் கேட்க வேண்டிய கேள்விகளை டாக்டர் மூலமாக அவங்கள்ட்ட கேட்டால் தான் அந்த உங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யம் மற்ற அந்த யுத்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ட நீங்கள் என்னென்ன மாதிரி வேலை செய்தீங்கன்ற விவரத்தை பார்க்குற எங்களோட கேட்டிகளியை பார்க்குற பார்வையாளர் அல்லது உலகத் தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடில் நாங்கள் இருக்கிறோம். அதில் ஏன் நான் இந்த விஷயத்தில் காணவா இருக்கிறேன் என்றால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் செய்த சாதனையை இந்த உலகம் போலணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அதுக்கு பிறகு இந்நாள் இன்ன செய்தவர் இது செய்தவர் என்று சொல்கிறதுல எந்த விதமான பக்குவம் இல்லைன்னு நான் நினைக்கிறாள். அதனால தான் நீங்கள் 2 பேரும் எங்களோட நாட்டுக்கும் எங்களோட மக்களுக்கும் சேவை செய்த பெருந்தூண்கள். அந்த வகையில் தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன். டாக்டர், உங்களோட காலத்தில் நீங்கள் 2 பேரும் வேலை செய்த காலத்தில் எந்தெந்த இக்கட்டான சூழலில் வேலை செய்த நீங்கள்? சண்முகராஜ் கேள்வி கேட்போம். என்னென்னா
இப்ப என்னன்னா எனக்கு தெரியும் 91, 92, 93ல இந்த கிளாலி ஓடணும். ஓ! ஒரு முக்கியமான விஷயம். இந்த கிளாலி ஓடணுமெண்டா, ம். கிளாலில ஆட்கள் போகணுமெண்டா, ஆ. சண்முகராசா கரைக்கு போனா தான் நாங்க வெள்ளம் ஓடும். ஒருக்கா சொல்லணுமா அது ஆ. என்னண்டு? ஆ. நான் அதுக்கு ம். முக்கியமா ஒன்று சொல்றேன். ம். நீங்க என்னன்னா, அந்த எல்லாரும் அந்த கடைசி காலம் நடந்த இதுகள தான் முக்கியமா சொல்லுவீங்க. ஆ. அப்ப அதுக்கு முதல் 2002க்கு முதல் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது. பல ஆ. ஆண்டுக்கணக்கா நடைபெற்றது. அதிலே வேலை செய்த பல வைத்தியர்கள், சீனியர் வைத்தியர்கள் இருந்தார்கள். அது இன்னும் வைத்தியர்கள் இருந்தார்கள். ம். அதில அர்ப்பணிப்பான வேலை செய்த வைத்தியர்கள் கன பேர் இருந்தவர்கள். ம். அப்படிப்பட்ட ஒரு ஆள்ல தான் சதானந்தன் ஒரு ஓ! ஆளா இருந்தார். எனக்கு வழிகாட்டியாக அப்படி கிரியேட்டிவா அவங்களுக்கு தெரியும். ம். டாக்டர் சூரிய டாக்டர், டாக்டர் சிவபாலன், டாக்டர் சுஜந்தன், டாக்டர் அஜந்தன், சதானந்தன், பாஸ்கரன், கௌரி ம். என்று சோமார் என்று சொல்லி அப்படியான வைத்தியர்கள் டாக்டர் பத்மநாபஜினி போன்ற வைத்தியர்கள் இருந்தார். அதில வந்து உண்மையிலே அந்த வைத்தியர்களின் அர்ப்பணிப்பு, அவைகள் வந்து ட்ரெயின் பண்ணினது. இப்ப ம். நான்லாம் கூடுதலாக முன்களம் இதெல்லாம் வேலை செய்கிறேன். சதானந்தன் அவர் ம். முன்களம் இருந்தாலும், இவர்கள் முன்னுக்கு கூடிய இந்த தியேட்டர் சத்திய சிகிச்சை நிலையத்தில் வேலை செய்கிறேன். ம். அது நீண்ட ஒரு காலம். அந்த அதில வளர்க்கப்பட்ட பல அடுத்த கட்ட வைத்தியர்கள், ம். இப்ப அதில கன வைத்தியர்கள் வந்து 2002க்கு பிறகு, இப்ப சதானந்தன் 2007 இருந்தவர். மற்றாக்கள் 2002க்கு பிறகு சில வைத்தியர்கள் இல்ல. ம். சில வைத்தியர்கள் ஆனா வளர்க்கப்பட்ட வைத்தியர்கள் அந்த மருத்துவத்துறை 91லேருந்து நினைக்கிறேன் 90லேருந்து வளர்க்கப்பட்ட எனக்கு தெரியத்தினா 90 கடைசி இதிலேருந்து தான் அந்த ம். மருத்துவத்துறை என்றும் வந்தது. கூட ம். அந்த இங்கே அரசாங்க வைத்தியத்துறை இருந்தால் அது ஈக்குவலாக இந்த வைத்தியத்துறையும் ஓகே. இருந்தது. ம். அது மாதிரி அரசாங்க வைத்திய டாக்டர் விக்னேஸ்வரன், தர்மேந்திரன் அப்படி எல்லா ஆட்கள் எல்லாம் ம். வேலை செய்வார் அந்த காலத்துல. தர்மேந்திரா, டாக்டர் விக்னேஸ்வரன், ம். மாவட்ட வைத்திய அதிகாரியாக்கள் எல்லாம் இருந்தது. ம். அப்படி அந்த காலத்தில சரியான அந்த காலத்துல இன்னும் கிடைச்சது. நான் நினைக்கிறேன் சமாதானத்துக்கு பிறகு கணக்க நவீன வைத்தியசாலைகள் வந்தது. அப்ப வைத்திய உபகரணங்கள நாங்க காவி கொண்டதுக்கு பிறகு இந்த டென் 2008 பிறகு இடம்பெயர்ந்தாலும் அந்த உபகரணங்களோட ஓரளவுக்கு மூவ் பண்ணக்கூடியது. அதுக்கு முன்னுக்கு உபகரணங்களும் குறைவா இருந்த காலத்திலே, ம். இவேண்ட சேவை வந்து திறம்பட இருந்தது. இவேண்ட கிரியேட்டிவ் இவியல் ட்ரெயின் பண்ண, இவியல் தொடர்ந்து அர்ப்பணிப்பான வேலை சேர்ந்த மருத்துவர்கள், அதோட மருத்துவ தாதியர்களை உருவாக்கினார்கள். அடுத்த மருத்துவர்களை உருவாக்கி அந்த கட்டமைப்பு தான் அந்த இறுதியில வேலை செய்ததற்கு காரணமா இருந்தது. எல்லாரும் இறுதியில வேலை செய்த இறுதியில சேர்ந்து அதை யோசிச்சாலும், ம். எந்த அபிப்பிராயம் அதுதான் அதுதான் ஓ! என்னுடைய அதான் முக்கியமான நான் அந்த ஓ ஓ இறுதியில ஓ வேலை செய்தாக்கள ம். நீங்கள் அடையாளங்களா இருந்த நீங்கள். ஓ ஆரம்பத்திலிருந்து ஏன்டா நீங்கள் 2 பேரும் ஆரம்பத்திலிருந்து வேலை ம், செய்தீர்கள். ம். அதனால தான் உங்கள் 2 பேரையும் இந்த இடத்துல கொண்டு ம். வைக்கிறேன். ஓ ஏன்டா எங்கட மக்களுக்கு தெரியணும் இந்த ஓ போராட்ட ஓ காலத்தில ஓ அன்னையோ அல்லது ஓ வன்னி பெருநிலப்பரப்பு அல்லது யாழ்குடா நாட்டுக்குள்ள ம். மருத்துவம் எப்படி இயங்கினது? ம். அல்லது மக்களுக்கு எப்படி சேவை செய்து ம். நீங்கள்? போராளிகள் அங்க போராளிகள் வேற, மக்கள் வேற என்று பிரிச்சு பார்த்து நீங்கள் செய்திருக்க ம். மாட்டீங்களா? ம். எல்லாருமே ம். ஒன்றா தானே செய்த நீங்கள். இப்ப அதால தான் உங்கள் 2 பேரையும் வச்சே கேட்கிறேன். எப்படி ஆரம்பத்தில நீங்கள் இருந்தது? அதன் ஆரம்ப கட்டத்தில அ முதல் ஆரம் சதானந்த என்ற கேள்விக்கு விட பதிலும் சொல்லலாம். அந்த 93ஆம் ஆண்டு கதை. அத 93 சொல்லி போட்டு ஓ! ஆ. அது அந்த காலப்பகுதியில உண்மையிலே வந்து நினைக்கிறேன் 92 காலப்பகுதியில இருந்து கிளாலி ஓடத் தொடங்கினது. என்ன முதல் பூநகரி பாதை இருந்தது. ம். பூநகரி ஜெட்டியால வந்து மக்கள் வன்னிக்கான வந்து வவுனியா போய் கொண்டது. பூநகரி மூடப்பட்ட அப்புறம் திரும்ப கொம்படி, ஊரியான் என்ற ஒரு பாதையால போட்டுல போய் கொண்டோம். அப்புறம் அதுலயும் இந்த ஆனாரவு சண்டை பிறகு அதுவும் மூடப்பட்ட பிறகு பூநகரி பாதையை கடல் நீரை கிளாலி கடல் நீர் அதில் போக வேண்டியிருந்த பெரிய ஒரு நீண்ட ம். 15 கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டியிருந்தது. போட்ல. போட் ஓடி வந்து நாங்கள் கேம்பில் வந்து அதில் சண்டைகளும் நடக்கும், ஆனா, காயங்கள் நடக்கும். அப்போ அதுல பகல்ல போலாமா? இல்ல. பகல்ல போயிடலாம். பகல்ல பகல்ல போயிலாம். போகிறது சரியான சிக்கல், மேலாயம் அடிப்பினோம். ஆ. இரவில் முதல் ஆரம்பத்தில் அதில் ஒரு பாதுகாப்பு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஆ. கனவேர் வெட்டப்பட்டும் சுட்டும் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பு அரணை உண்டாக்கித்தான் அதன் மூலமாக போய்கொண்டிருந்தது. ஆ. அப்படி போய்க்க காயப்பட்டு கொண்டும் வந்தார்கள். மற்றது ம். சில நேரத்தில் பொதுமக்கள் காயப்படுவார்கள், மேலாலயம் அடிக்கும் ம். இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தது. அந்த இதில் ஒரு முதலுதவியாளனாக நான் ஓ! போய்கொண்டிருந்தேன் டெய்லி. அப்ப நீங்க காலமே அங்க காலம் இல்லை, பின்னேரங்கள்லாம் பின்னேரம் ஏர்லியா போய் நீங்கள் அங்கால இறங்கிடுவீங்கள். இல்லை, இஞ்சால பக்கம் தான் இப்போ பூனே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பக்கம். யாழ்ப்பாணம் பக்கம் தான். பூனேர்ல இருந்து கிளாலி தான் போகணுமா? புனேரிக்கு கொஞ்சம் தள்ளி நல்லூர் என்ற பாதியால் இருந்து வந்து. ரங்குதுறையால் விரைவினோம். புனேரி பக்கத்தில் கேம்ப் இருந்தது. ஆ. அப்போ இங்கே வந்து காயங்கள்
வந்து இந்த ம். பாதையாலே போய் கொண்டிருக்கீங்க. இப்போ கிழமையில 3 நாள் 2 நாள் அப்படி போய் கொண்டிருக்கிறோம். ம். போய் கொண்டிருக்கீங்க. அதிலே ஒரு முதலுதவியாளனாக நான் வந்து வேலை செய்கிறேன். அப்போ ம். அந்த அந்த இடத்தில இறக்கி அந்த இந்த இடத்தில ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அதுகளுக்கு நாங்கள் ஒரு மருத்துவ சேவையும் இருக்கிறதால எல்லாரும் துணிஞ்சு அதால போய் கொண்டிருந்தாங்க. ஏதாவது காயம் அந்த வந்து படிக்கிற அந்த காலத்தில என்னோட சேர்ந்து மருத்துவ கூட மாணவர்கள் அப்படியும் வந்தார்கள். எங்களோட உதவியா இவர் சதானந்தன் அடிக்கடி வருவார். ம். நான் நெடுக போவேன். என்னோட இன்னொரு ஆள் உதவியாக மற்றாக்கள் வருவினேன். ட்ரெயினில் வருவினோம். அப்படி ஒரு சேவையும் நடந்தது. அந்த நேரம் நீங்கள் 2 பேரும் நீங்களும் ம். நீங்கள் கூடுதலாக நாங்கள் இவர் இதுல கூடுதலா என்னன்னா வந்திருக்கிறார் என்னன்னா என்னோட. நானும் போயிருப்பேன். சில நேரங்கள்ல போயிருக்கேன். ஆனாண்டா இதுல என்னன்னா அப்ப அந்த நேரம் இவர் ஒரு மருத்துவ கூட மாணவர். இவர் என்னன்னா விடிய இவருக்கு படிப்பு இருக்கு. அங்க இரவுல போயிட்டு ஆ, இரவுல தான் அந்த கடல் ஓடும். இந்த இந்த ஆ, இரவுல தான் அந்த கிளாலி பாதையால ஆட்கள் போயிடும். ஆ. இப்ப இவர் அங்க நிப்பார் தானே. அப்புறம் அடுத்த நாள் விடிய இவருக்கு லெக்சர்ஸ் இருக்கும். அதுக்கும் வருவார். அ அவன் நித்திரை முழிச்சு. நித்திர ம். நித்திர முடிச்சு முத்திரை முடிக்கிறது. அது கொஞ்சம் படுப்போம் கொஞ்ச கிடக்கு. நேரம் ஆ. படுத்துட்டு நான் நித்திர கடற்காந்துகள் அப்படியான சூழ்நிலை அது இருந்தது. இந்த ஈஸியான கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்கள் 2 பேரும் இருக்காலும், இப்ப நான் இன்றைக்கு இத தெரியக்கூடிய மாரி இருக்கு. ம். ஆ. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து இங்க வந்துட்டோம். என்ன 95 இது 93 மட்டுமே. அப்புறம் 93 புனரி அந்த சண்டை அதுகளுக்கு பிறகு ம். 94 ஓரளவுக்கு நோபலா போக்கியுடையதாக இருந்தது. 94க்கு பிறகு ஆ. இந்த இப்படி ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இப்படி ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு யாழ்ப்பாணத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு. 94ஆம் ஆண்டு நாங்கள் போட்டில போட்ல போயிருக்கோம். ம். அதெல்லாம் ஞாபகம் இது அதுல என்னன்னா இதுல பிரச்சனை என்னன்னா அந்த ஆனரவுலாம் கேம்ப் இருந்தது. பூனேர்லாம் கேம்ப் 2 பக்கத்தாரையும் வந்து அடிப்பாங்க. அதான் அந்த பிரச்சனை. ஆ, 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 ரைட். அதான் அந்த கடலுக்குள்ள வந்து ஆ, அடிப்பாங்க. அத விட 2 சைடுல இருந்து அடிச்சாலே கிராஸ் ஃபயரிங் வரும் நினைக்கிறேன். உரசேரும். ஆ. அப்ப அதுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு அங்க இருந்தீங்கள்? யாழ்ப்பாணோட பேர் வந்து பெரிய கதை. அது வந்து அதிலேயும் நாங்க ஃபர்ஸ்ட் எய்டு இருந்தது. இவரும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்னா முன்னுக்கு நாங்கள் முதலுதவி செய்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி கொண்டிருப்போம். அந்த நேரத்தில. அப்ப 94, 95ல. 95, 94 இடையில ஒரு சமாதானம் வந்தது. ஆ. 94 முதலும் போவோம் நாங்க. அது அந்த இதுவும் நடந்து கொண்டிருந்தது. கிளாலியும் நடக்கும். அந்த பகுதிக்கும் போவோம் யாழ்ப்பாணத்துக்கு. ஆ. அப்புறம் 95ல பெரிய சண்டை, சூரியகர் சண்டைன்னு சூர்யா. ஒண்ணு வந்து அந்த சண்டை போட்டோம். நான் நினைக்கிறேன் இவர் சதானந்தன் அங்கால பக்கம் இங்க இந்த சுண்ணாகம் சைட்டால இப்ப அந்த சைட்டால ஆ. வாரம். நான் வந்து இங்க நீர்வேலி சைட் அது நீர்வேலி நீர்வேலி ஆ. மேல பின்னால் கட்டுவன் சைட்டால வார அந்த ஆ. பக்கம் அந்த பக்கத்தால ஒரு மெயினை போட்டு காயங்காலம் அனுப்பிக்கணும். அப்படி பெயின் நின்று கொண்டு இருந்தது. ஆனால் ஜாழ்ப்பாணம் சுற்றி காயங்களை அனுப்பி கொண்டிருப்போம். ஆ. முக்கியமான அந்த அந்த வேலையில் நடந்தது முதலாவது இஸ்ரேலேருந்து நாங்கள் காயப்பட்ட ஆட்களை யாழ்ப்பாணத்தை முதலீடு செய்து அனுப்புகிற ஒரு பக்கம். பிறகு வைத்தியசாலையில சிகிச்சை அளிப்பினும் நான் நினைக்கிறேன் கனவேருக்கு இடம் இருக்காதானே. ஆ. அந்த நேரங்களில் திரும்ப பிறகு டிசைட் பண்ணி திரும்ப அங்கே மருத்துவ முகாமங்களில் வச்சு பார்க்குறேன். அப்போ 2 வேலை இருக்கும். ஆ. ஒன்று ஆஸ்பத்திரிக்கு முதலும் ஆஸ்பத்திரிக்கு பிறகு. பிறகும். அப்ப நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு பிறகு உள்ள முகாம்கள்லயே நீங்கலாம் போய் ஓ பார்க்கணும். அது ஒரு மெயின் வேலை எங்களுக்கு. வேலை. ஆ. டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டா ஆ. ஃபுல்லா மாறதுக்கு இருக்காதானே. அப்புறம் அவைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், wound dressing எல்லாம் செய்யணும். ஆ. அது ஒரு பெரிய அதில் நான் கூட முன்னுக்கு நிற்பேன். குறைவு தான் பின்னுக்கு பார்க்க பின்னுக்கு வேற நானும் பார்த்திருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்க. ஒவ்வொரு வந்துருப்பேன். எந்த பிரதானமான கல்வினா நாங்கள் சின்ன ஆக்களப்ப அந்த சூரிய கதிர் இடப்பெயர்வு வந்து சனமெல்லாம் இடம்பெயர்ந்து வன்னியை நிரப்பினது. வன்னிகளை நிரப்பைக்குள்ள அந்த நேரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த சிரங்கு வந்து பெரிய அளவில் இருந்தது. சிரங்கு கைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கைகள் அவிகிற மாதிரி வந்தது. மற்றது குளோரா வந்தது. மற்றது அந்த நேரம் மலேரியா. இது எப்படி கட்டுப்பாட்டுகளை உணர்ந்த நீங்கள்? இது 2 பேருக்கும் உள்ள கல்வியான 2 பேரும் இதுக்குள்ள கடுமையாக கஷ்டப்பட்டு வேலை செய்தீங்க. இது கொலரா பற்றி நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா ராஜா அந்த பக்கம் வந்த நேரமே மற்ற பக்கம் 2 வன்னியில வந்து 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாங்க. வந்து இந்த கிழக்கு பக்கம் கொஞ்சம் பேர் வேலை செய்றாங்க. மற்றது வன்னி மேற்குல. அப்ப இதுல வந்து கொலரா அங்க வந்தா நாச்சிக்குடா இருக்கு தானே. நாச்சிக்குடா அந்த அந்த ஏரியாவுக்குள்ள உண்மையா தொடங்கினது. மல்லாவி எல்லாம் செட்டியானாட்டு வந்தது. மல்லாவிக்கு உண்மையா மல்லாவிக்கு வந்த குறைவு. ஆ. ஆனா உண்மையா நாச்சிக்குடா தான் வந்தது. என்ன நடந்ததா எனக்கு வந்து இந்தியாவில இருந்து அந்த போட்டுகள் வந்து போறதால அது வந்தது உண்மையா கொலரா. அப்ப வந்து அங்க இருந்தது வந்து டாக்டர் தர்மேந்திரா. முழங்கால் ஆஸ்பத்திரி இன்சார்ஜா இருந்தது டாக்டர் தர்மேந்திரா. அப்ப நாங்கள் டாக்டர் தர்மேந்திரா அதை விட கனவேர் இருந்த டாக்டர் விக்கேன் நெஞ்சால இருந்தவர் எல்லாருமா சேர்ந்து கனவேர் சேர்ந்து அதோட நியாயமான போராளிகள் எல்லாம் சேர்ந்து இருந்தா முதல் நான் லாக்டவுன் செய்தது அதுக்குள்ளதான். இப்ப நீங்க இந்த லாக்டவுன் இப்ப சொல்றது இருக்குல்ல இந்த நாங்க இப்ப பாக்குற லாக்டவுன் நீங்க அங்கேயே செய்தீங்க. 1998 7 நினைக்கிறேன். ஆட்ட மறந்துட்டேன். அப்ப என்னன்னா அந்த அந்த நாச்சிக்குடாக்குல இருந்து வந்த அல்லது வெளியில ஏபுரத்துக்கு வெளியில ஒரு தரம் பரியல அந்த அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் ஒரு தரம் வெளியில பரியல.
பிறகு அந்த உள்ளுக்குள்ளதான் அப்ப நாங்கள் அவைக்குரிய சாப்பாடுகள் எல்லாமே தேவை. அதெல்லாம் இருக்கும். கிராமத்தை அப்படியே பிளாக் பண்றதானே ஒரு ம். நகர் கிராமத்தை. ம். அப்ப என்னன்னா ஃபுல்லா எல்லா டீமும் எல்லாருமே இறங்கி வேலை செய்து எல்லாருக்கும் மனசில குளங்கள் கட்டி கொடுத்து எல்லாருக்கும் சவுக்காரம் கொடுத்து சவுக்காரத்துல இருந்து வாஷ் பண்றதுக்கு அந்த பைப் மாதிரி சின்ன டெம்பரரி எல்லாம் செய்து கொடுத்து அதை விட தர்மேந்திர ஆண் என்னடா கொலரா ஓட் ஒன்று திறந்தவர் அங்க எங்க ஆ. தர இந்த முழங்கால் வசதி. முழங்கால் வசதியில கொலரா ஓட் அது ஒரு 2-3 நாள்லயே கட்டி முடிச்சிட்டேன் அந்த போட்டை. அப்ப என்ன எல்லா கொலரா பேசினே அங்கதான் விடுறது. அப்ப ஆ. அதை விட அந்த நேரம் பெரிய செயல் எனக்கு பெரும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இப்ப நீங்க சொல்ற போட்டுன்னா இருந்தாலும் கட்டி முடிச்சிட்டீங்கன்னா கிடுகால போட்டு அப்படிதான். கிடுகால, கிடுகால. அந்த நாங்க சொல்றது கட்டி பிடிக்கிறேன். அதுதான் நாங்க ஏன்னா இப்ப நாங்கள் கட்டி முடிச்சோன்னா யோசிப்பாங்க இல்ல அப்படி இல்ல. ஆனா கிடுகால. அது நல்ல வடிவா செய்த அந்த அது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு எல்லாத்த ஒத்துழைப்பு முழுப்பேற்று ஒத்துழைப்போட ஆ. அந்த கொலராவும் இதுல ஒரு போராளி கட்டுப்பாடு என்ற பங்களிப்பு எப்படி எல்லாரும் இருந்தது? இல்ல நாங்கள் எல்லாரும் போராளிகள் அரசியல் போராளிகள் டிஆர்ஓ எல்லாருமே வந்து எல்லாரும் இறங்கிட்டு வேலை செய்வாங்க. எல்லாருக்குமே வந்து படிப்பிச்சு நாங்கள் பேருண்டா உண்மையா இந்த கொலரா பரவுறது இதான தானே ஹேண்ட்ல இருந்து மவுத்துக்கு போனா தான் பெறும். அப்ப அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் படிவா பழக்கி சோப் போட்டுற கழுவணும் வந்து பழப்பி தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமைக்குள்ள கொண்டு கொடுக்கல வந்துட்டு. வந்துட்டு. ம். அப்ப அந்த நேரம் நீங்கள் எங்க இருந்தீங்கள்? இஞ்சால. நான் வன்னி கிழக்கு இஞ்சால பக்கம் வேற ஒட்டிஸ்டான் பக்கம் முள்ளியோட தனி ஒட்டிஸ்டான் இந்தால பக்கம் ஒரு குறிப்பு வந்தா இஞ்சால இந்த பக்கம் ஏனையோட ஏனையின மையப்படுத்தி பிரிச்சதா? பிரிச்சது அங்கால ரெண்டு ரெண்டு டீமா பிரிச்சது. பிரிச்சது. நான் இடக்கடை வேல்ட்ட போவேன் சில முறையில போய் பெருமை இடக்கடை அப்படி போகாம இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நட்பு தான். போயிடுவோம். வேற சில இதில் அங்கால பக்கம் கூட பிரச்சனைனா சும்மா போய் வருவோம். சின்ன மாறி கெல்ப்புக்கு போய் வருவோம். ஆ. அந்த பெரிய பெரிய கெல்பண்டியில் அவையிலே சமாளிக்கக்கூடிய இருக்கு. இது இது சொல்லணும். இந்த மலேரியா பத்தியும் கேட்டேன். ஓ மலேரியா. மலேரியா உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி. என்னடா இலங்கையில வந்து மலேரியா முதலாவது இல்லா பண்ணினது வந்து கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் முதலாவது இராடிகேட் பண்றது. ஆ. அது யார் செய்தா அப்ப அங்க எம்ஓச்சா இருந்த டாக்டர் சுஜாந்தா எங்கட சேந்தன் டாக்டர். அவர் தான் லீட் பண்ணி மிச்ச எல்லாற்றும் ஒத்துழைப்போடையும் அது பெரிய டீம் வேலை செய்யுது. அந்த அந்த ஆன்டி மலேரியா கம்பெனில இருந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து நல்லா வேலை செய்தது. அந்த ஆன்டி மலேரியா மலேரியா தடுப்பு பிரிவு இருக்குல்ல அதுல கன பேர் இருந்தவ பேர்களை மறந்துட்டு எல்லாரும் அர்ப்பணிப்போட வேலை செய்து அவன் எங்க சின்ன சின்ன தண்ணி கிடந்தாலும் அந்த நுழம்ப செக் பண்ணுவேன் பிடிச்சு அந்த நுழம்பை இல்லாம பண்ணிருந்தேன். அந்த வெரைட்டி நுழம்ப இல்லாம செய்தபடியா மலேரியாவை ஃபர்ஸ்ட் டைமா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இந்த மலேரியா கண்ட்ரோல் பண்றதுக்கு உதாரணம் சொல்றேன் என்னன்னா முந்தி வந்து யாழ்ப்பாணம் இடப்பெயர் பிறகு 97 கால பகுதியில் 98 அப்படி அந்த காலப்பகுதியில் கொஞ்ச ஜனம் இந்த சுண்டிக்குளம் பூனத்தொடுவாய் அந்த பகுதியில எல்லாம் மக்கள் இருந்தது குடியேறி இருந்தது. காடெல்லாம் இது இங்கே இருந்தது சுண்டிக்குளம் பூனத்தொடுவாய் அந்த பகுதியில். அப்போ நான் ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து அங்கே ஒரு மோட்டர் சைக்கிளில் போய் இது செய்கிறேன். நான் எது அப்போ ஃபீல் மெடிசின் மாதிரி செய்கிறேன். அது என்னென்னா உண்மையாக இவர் கடைப்பிடி அவர் சூசேனாங்க அந்த சனத்துக்கு ஒரு மருந்து கொடுக்க ஆக்கள் இல்லையான்னு சொல்லி சரியா கஷ்டப்படுகிறோம்னா கிழமைக்கு ஒருக்கா போகிறது. அது கிளம்பி மருத்துவ போராளி ஒரு ஆள் வந்து என்ன மோட்டர் சைக்கிள் ஏற்றி பெண்ணுக்கு மருந்து படியை காட்டி கொண்டு போறாரு. சரி பாசக்காரன் தான் நீங்கள் ஒரு தனி பாசம் அவ போய் செய்யறது. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும்னா அப்படி போய் கொண்டிருக்க கிழமைக்கு ஒருக்கா போய் மருந்து கொடுத்துட்டு வாரது. இந்த வீட்டுக்கு அந்த சண்டைகள் இல்லை நாங்களும் போய் கொடுப்போம் மற்றபடி விரும்பினோம். அவ அப்படி இருக்கேக்கான்னு ஒரு காலம் இந்த இவர் சொல்ற மாதிரி அவ டாக்டர் சுஜந்தன் டீம் அந்த என்டமாலஜி டீம் எல்லாம் அங்கே வந்து சலாம் வந்து நைட் வந்திருக்கேன். அப்போ அங்கே வந்து செய்யணும் வந்து மலேரியா கொண்டு போகணும் அந்த நுழம்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். இந்த என்டமாலஜி என்ற நுழம்ப என்னென்ன நுழம்பு இங்கே இருக்கு மலேரியா இருக்குன்னா அதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யணும் அந்த கிராமம் ஃபுல்லாக. அவையோட நான் போய் ஒரு நாள் இரவு அப்போ எனக்கு தெரிந்தான் இடம். அப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு இடத்தை எடுத்து கொடுத்து அங்கே இரவு நின்று அவரோட சேந்தன் டாக்டரோட தலைமையில் பிஹெச்ஐ என்டமாலஜி டீம் நுழம்பை பரிசோதிக்கிறார்கள் எல்லாரும் வந்து நின்றது. அது இப்போ இவர் சொல்லத்தான் ஞாபகம் வருது. அப்படியெல்லாம் கஷ்டமான இடத்துக்கெல்லாம் வந்து அவையல் இந்த செய்திருக்கிறான். சில நேரத்தில் அந்த ஊருக்கு போறாக்கு மாறி நேரம் தான் நோமலாக போகலாம். மற்ற நேரம் நாங்கள் போட்டில் போய் தான் போகணும். அதுக்கு போட்டில் போய் தான் போகணும். அப்படிலாம் என்ன இவர் சொன்னபடியா அந்த மலேரியா இதன்றாக்கு இந்த போராளிகள் சேர்ந்து சாக்களும் இந்த மாதிரி சேர்ந்து வேலை செய்யணும்ன்றாக்க நான் சொல்றேன். என்னோட ஒரு தனி இந்த கேள்வி இருக்கு. அந்த காலப்பகுதியில் ஏன்னா வெளியில் ஒரு புள்ளியான தகவல் ஒன்று இருக்கு. அது புள்ளியா நீங்கள் அரச மருத்துவர்களாகவும் போராளி மருத்துவர்களோடையும் சேர்ந்து வேலை செய்தால போராளி மருத்துவர்களுக்கு போராளிகளுக்கு மருந்துகள் பாவனை இந்த கொலோராவோ அல்லது
அந்த ம். மலடியாக்களுக்கு ம். அரச மருந்துகளை தான் பயன்படுத்தினன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி அது உண்மையா? அல்லது போராளிகள் சார்பாக மருந்துகள் வந்ததா? இப்ப அது ராஜா நீ சொல்றீங்களா ராஜா? என்னென்ன என்னென்ன இல்ல, இல்ல. இவருக்கு ஏன்டா கூட தெரிஞ்சுமா என்னத்துக்கு இந்த கேள்வி என்றா, இது என்னண்டா, ஆ, இத நீங்க கேட்ட கேள்வியில இப்ப என்னன்னா, கவர்மெண்ட்ல இருந்து மருந்து வாருது. ம், நாங்க இப்ப ஓப்பனா கிடைக்கலாம். இப்ப 20 வருஷம் வந்துருச்சு. ம். ஆ, ஆனா ஒரு காலத்துல கவர்மெண்ட்ல இருந்து வராத மருந்தெல்லாம் எங்கட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து இயக்கத்திலிருந்து சப்ளை வந்தது. என்ன சொல்லுங்க பாப்போம்? அரசாங்கத்துக்கு இயக்கம் தரும். இயக்க மருந்து தரும். என்ன சொல்லுங்க பாப்போம்? அரசாங்கம் இயக்கம் தரும். இயக்கம் ம். தருமோ? ஆ, என்னண்டா? அது என்ன பொதுமக்களுக்கு பயன்படுத்த ஓ! சொல்லி. ஓ! அந்த கேள்வி தான்டா. ஒரு பிழையான விண்பம் ஒன்று இங்கே இருக்குது. மக்களுக்கு அனுப்பின மருந்துகளை ம். போராளிகள் பயன்படுத்தின வேண்டும். என்னண்டா? கூடுதலாக இயக்கத்துக்கு வேற வழியால வர மருந்துகள் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. ஆ, வேற எப்பயாலும் இருந்துட்டு உண்மையா போராளிக்கு வாய்க்கிற மருந்து சில தட்டுப்பான மருந்துகள் சில நேரம் போக முடியும். ஆனா சில நேரத்தில் போராளிகள் வந்து அங்கே அரசாங்க ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிச்சிருப்பின மொழிய ஆ. இது குறைவு. ஆனா மற்றபடியும் மருந்து இருக்கும். எனக்கு சர்ஜரி ஐட்டங்கள் எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ம். கடைசி நேரங்கள்ல ஆ. கடைசி நேரங்கள்ல அனஸ்தீசியா எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சப்ளை ஓ பண்ணுவாங்க. ஓ எங்கள்கிட்ட இருந்த ம். அனஸ்தீசியா ஓ இல்லாம தெரிந்தது. போவைகள்ல. ம். அப்ப இங்க வெளிநாடுகள்ல வெளிநாட்டில் உள்ள மக்களுக்குள்ள தெரிந்தானே 100 பேர் இல்ல 90 பேர் நல்லா காய்ச்சா 10 பேர் இப்படியான விஷயங்களை கதைக்கிறது. இப்ப நீங்கள் 2 மருத்துவத்துக்களையும் வேலை செய்தபடியா இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். கொரோனா காலங்க இந்த கேள்வி இல்ல நான் நான் எப்படி இதுல கேட்கிறேன். இல்ல இதுல எனக்கு தெரியும் என்னன்னா சர்ஜிக்கல் சம்பந்தமான மருந்துகள் எல்லாம் எங்கட அரசாங்க ஆஸ்பத்திரியில குறைவா இருந்தது. அதுகள் வந்து கூடுதலாக இங்க இயக்க சைட்லேருந்து தான் வந்ததுங்க. மருத்துவ வந்தது. பிரிவு மருத்துவ பிரிவுலேருந்து கூடுதலாக சர்ஜிக்கல் சைட்டான மருந்துகள், மயக்க மருந்துகள், சில சூச்ச மெட்டீரியல் அதுகள் எல்லாம் கூட வந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்க அறிஞ்சிருப்பீங்க. கடலால கணக்க மருந்துகள் ம். ஏத்திக்கொண்டு அது அந்த நேரத்துல கன பேர் கடல்ல அடிபட்டு செத்தது, மருந்து ஏத்தி கொண்டு மறந்துட்டு. செத்தது எல்லாம் நடந்திருக்கு. அப்ப மருந்துகள் ஏத்தி கொண்டு வைக்கலாம் கணக்கு பேர் வந்து இறந்திருக்கிறான். ம். ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு காலத்துல முந்தைய ஒரு காலத்துல உண்மையா ஓப்பனா கதைக்கலாம். ஆ, கடலால மருந்து வாருது. எது சொல்லுங்க பாப்போம்? கோஸ், பேண்டேஜ் ம். மற்ற எல்லாம் வருது. நான் நினைக்கிறேன் ஒரு 97, 98ல முத்தியாங்கட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்தது. இந்த ம். கோஸ், பேண்டேஜ் எல்லாம் செய்யற ஃபேக்டரி இருந்தது. ஆ, அங்கேயே செய்தது. ஆ, ரைட். ம். மனோஜ் வந்து ஒரு ஃபேக்டரியை தொடங்கிட்டார். ஆ, அப்ப அவர் என்னன்னா அந்த நூலை எடுத்து ம், நூல்ல இருந்து கோஸ், பேண்டேஜ் எல்லாம் இவரே அடிப்பார். இவையிலே அடிப்பினர். ஆ. அப்படியும் இருந்தது. அந்த ஃபியூல் கம்ப்ரஸர் அதெல்லாம் எல்லாம் அங்கதே எல்லாம் உற்பத்தி எல்லாம் அங்கதே உற்பத்தி தானே. பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு ஜேசுக்குரு தொடங்கினது. ஜேசுக்குருவில் பெரிய இக்கட்டான சம்பவங்கள் அதை பற்றி சொல்லுங்க. அது கூட சார் சொல்லுங்க. ஏன் 2 எனக்கு எனக்கு சந்தோஷம் என்னன்னா உங்கள் 2 பேரையும் இதில் வச்சு கதைக்கிற என்ன சந்தோஷம்னா 2 பேர்ட்ட நட்போடே இந்த காணொளி நல்லா எங்களோட மக்களுக்கு தெரியணும். எந்தெந்த காலப்பகுதியில் என்னென்ன நடந்தது எங்களோட போராட்டத்துக்கு. இந்த ஜேசுக்குரு சண்டையில நம்ம சண்முகராஜ் அங்காண்ட ஞாபகம் காயமான 2 பக்கம் போகும் அருமையா. அங்க போகும். கிழக்குக்கும் போகும், மேற்குக்கும் வரும். அப்ப இப்ப எங்களுக்கு இடையில ஒரு நாள் சின்ன பிரச்சனை வந்துட்டு. இருந்தா போல கருப்பட்ட முறுப்பு கிட்ட வந்து ஆமி கிராஸ் பண்ணி விட்டான். இந்த முல்லைத்தீவு மாங்குளம் முல்லைத்தீவு அதுல ஒரு பிரச்சனை வந்தோன்னா காயம் மங்கால போவாங்க. எங்கால புதுக்குடி பக்கம் போயிடலாம். அப்ப உண்மையிலே அது ஒரு பெரிய சம்பவம் தான். எங்களுக்கு இந்தியாவில் பக்கம் ஞாபக காயமட்டைக்கு வந்தது. ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கை. நீங்கள் அந்த மல்லாவி ஹாஸ்பிட்டல் வச்சு மல்லாவி ஹாஸ்பிட்டல் இல்லை. அங்கால வன்னி மேற்குல ஒரு டெம்பரரியா ஹாஸ்பிட்டல் செட் பண்ணி கொண்டு அது தண்டையிலான ஞாபக காயம் வந்தது. அதுல வந்து டாக்டர் சுயந்தன், டாக்டர் ராஜேந்தன், புஷ்பகுமார், கனபியர் எல்லாருமா நின்று அந்த ஞாபக காயத்தையும் ஓரளவுக்கு செய்து முடிச்சுட்டு அதே மாதிரி சண்முகராசாக்கும் வந்திருக்கு மங்காள. இல்லை எங்களுக்கு அந்த தெரியும் குறைவா. ஆனால் நான் இங்கே அதில் நான் பங்கு பெற்றேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் முத்தையங்காட்டையில் ஒரு பெரிய தியேட்டர் இருந்தது. அதே மாதிரி உள்ளுக்க காட்டுக்குள்ளே ஒன்று இருந்தது. அது பெருசாக வடிவாக கட்டி இருந்தது. அப்போ அங்கேருந்து அந்த காட்டுப்பாதைகளெல்லாம் அந்த தியேட்டர் இன்சூரன்ஸ்களை நான் கத்தினது. அப்போ இங்கேருந்து நான் நகர்த்துறதுக்கு நகர்த்தினேன். சில காட்டுப்பாதைகளும் சில பேர் வந்து மோட்டார் சைக்கிளை கூட அந்த சாமானை கொண்டு போய் கொடுத்தது இருக்கு. சில தியேட்டர் இன்சூரன்ஸ் அப்படி இப்படி சில உள்ளுக்காலையும் கொண்டு வராமல் மற்ற ஆலையும் கொண்டு போயிருக்கலாம். உள்பாதையால கொண்டு போயும் கொடுத்தது. அப்படி
குயிக்காக கொண்டு வர 2 பாதையாலே நகர்த்தினாது. மற்றதாலையும் ஜாமம் வைக்க இதாலையும் கொண்டு வரும். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு அங்கால பக்கத்தில் பெரிய தியேட்டர் தென்னியங்குளத்தில் தெரியும், பெரிய தியேட்டர் கட்டியது வந்து. தனியங்குளத்தில் அது அப்புறம் இஞ்சால பக்கம் வள்ளிவனத்தில் பெரிய தியேட்டர். நல்ல வசதியான தியேட்டராக தான் இருந்தது எல்லாம் வேலை செய்ய. அப்படி வேலை செய்ய கீழே வசதியாக ஏன்னா தான் இருந்தது. வெளியில ஒரு கருத்து இருக்குது என்னென்றால் வன்னிக்குள்ள நிறைய காயங்களை அல்லது நிறைய காயப்பட்டாக்களை மருத்துவங்கள் முறையா செய்யாமல் இது முள்ளிவாக்கார விடுங்க முன்னுக்கு முறையா செய்யாமல் இறக்க விட்டது இல்லை இறந்தவர்கள் வெளியால கருத்து இருக்கு. அது உங்களோட கருத்து என்னது? அப்படி நடக்குது. என்ன சொல்லுங்க அப்போ நாங்கள் விரும்பியோ இப்போ நான் நினைக்கிறேன் வன்னின்ற மெடிக்கல் இப்போ நாங்கள் இப்போ சொல்லலாம் இப்போ 20 வருஷம் 18 வருஷத்துக்கு பிறகு சொல்லலாம். அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து குறையல ஸ்டாண்டர்ட் குறைய. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் 1996 97லேயே நாங்கள் காயப்பட்ட ஆளுக்கு உடனே பிளட் கொடுப்போம். ஓ நெகட்டிவ் பிளட் எங்கள்கிட்ட இருக்குன்றா சார் ஞாபகம் தானே? ஓ நெகட்டிவ் பிளட் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இருக்கும். உண்மையா ஒரு பெரிய சண்டேண்டா முதலே ஓ நெகட்டிவ் பிளட் எங்கள்கிட்ட. நான் என்ன சொல்றேன்னா இப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருந்தோ அப்படித்தான் எங்களிடத்திலையும் செய்யக்கூடிய இருந்தது. விலங்கில் யாழ்ப்பாணத்தில் இப்ப நவீன முறைப்படியோ அதுகளை பற்றி சொல்லி அதிகமான 90% அப்படியே அந்த அங்காள இடத்துல செய்யக்கூடிய மாதிரி வசதி இங்கே அலையும் இருந்தது. இப்ப பிளட்னா சில ஸ்கிரீனிங் செய்து போட்டு ஏற்றக்கூடிய வசதிகள் இருக்கையில இப்பதான் ஆம்புலன்ஸுக்குள்ளே நான் அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்டா அப்பயே வந்து அந்த பிளட்டை வந்து கரி பண்ணிடுங்க கிட்ட கொண்டே காயப்பட்டு கொஞ்சம். ஆனா இப்ப லண்டன் ஏர் ஆம்புலன்ஸ் லண்டன்லயே வந்து கிட்டத்தட்ட 4 அல்ல 5 வருஷமா தான் இந்த ஏர் ஆம்புலன்ஸ் பிளட் ஓ நெகட்டிவா கொண்டு போயிடும். அது நாங்கள் வந்து இப்ப என்னன்னா ஆம்புலன்ஸ்னா கெரியில மட்டும்தான் ஷோப்பர்ல இதுல நார்மல் ஆம்புலன்ஸ் சிலதெல்லாம் லேண்ட் ஆம்புலன்ஸ் கொண்டு போயிடும் சில ஏரியாக்கள்ல. அது மட்டும் எங்கட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்க எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்க பெரிய சென்டர் வழியா எங்கள்கிட்ட இப்பவும் 4 ஓ நெகட்டிவ் பிளட் எங்களை ஃப்ரிட்ஜில் இருக்கு, ஸ்டாண்ட் பைல இருக்கு. அது இப்பவும் இருக்கு 24/7. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் கிட்டத்தட்ட அங்கேயும் இருந்தது. நான் சொல்றது இப்போ 1996 97 தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்ப மருத்துவத்தின் அட்வான்ஸா தான் நீங்கள் அங்கே இருந்தீங்கல்ல. ஒன்று இப்போ பிளட் எல்லாம் இப்போ தெரியும். நான் இப்போ முல்லத்தி ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜ் இருக்கு அப்புறம் அந்த எங்களுக்கு கிளஸ்டர் யாழ்ப்பாணம் கேட்க சின்னத்தில் பிளட் அண்டைக்கு நாங்கள் சின்ன முல்லத்தில் கூட கலெக்ட் பண்ணி அனுப்புவோம். ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு சின்ன ஜாப்னா போய் தான் ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு வருவோம். கூட சில தொற்றுகள் கொண்டு பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் பண்ண அப்போ அதுக்காண்டி இருக்கும். சின்ன அவசரத்துக்கு வேணா அங்கேயும் இங்கேயும் ஆம்புலன்ஸை நகர்த்தி எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை இந்த ஆம்புலன்ஸை அனுப்பி எடுக்க வேண்டியிருக்கும் பிளட்டை. அப்படி இருந்தது. ஏன் இப்போ கூட சில ரேரான பிளட்டை நாங்கள் சில நேரம் குருநாள்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கும், வெண்டாபுரத்தில் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படியான பிரச்சனை இருக்கு. ஏன்னா பிளட் பேங்க் வந்து ஒரு தனியாக கிளஸ்டர். அந்த எந்த கிளஸ்டருக்கு வருதோ அப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த காலத்துக்கு எங்களுக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை ஸ்க்ரீன் பண்ணுற பிரச்சனை இருந்தது. ஆனால் எங்களுக்கு கூடுதலாக வந்து இந்த ஸ்கிரீனிங்கில் சில வருத்தங்கள் இல்லாமல் இருந்தபடியாக நாங்கள் கொஞ்சம் தப்பிட்டோம். இப்போ அப்படி செய்யலாது. இப்ப செய்யலாம். இப்ப நிறைய 20-25 வருஷத்துக்காக தான் பிறகு இப்படியே எங்களோட காலம் வந்து 2004 சுனாமி பெரிய ஒரு சுனாமி அடிச்சது, வடகிழக்கையே ஒரு காட்டி போட்டது. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் பேசுறீங்க. நான் அதில் நான் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிறேன். நான் சுமார் ஒரு நாள் 2 நாள் வந்து ஒரு பங்களிப்பு திரும்ப யாழ்ப்பாணம் போயிட்டு நான் பெரிய அளவுக்கு வேலை செய்யல. சுனாமி முல்லத்தில போய் நின்றான். ஆனால் இவரை டிஎம்ஓ கிள்ளஞ்சியில் இருந்தவன் இவையல் கூட கேஸை தாங்கினேன். நான் அப்போ முல்லத்தில் அப்போ தர்மேந்திரான் அவர் டாக்டர் தர்மேந்திரா தான் முல்லத்தில் டிஎம்ஓ இருந்து வேலை செய்வார். அப்போ நான் சுமார் சப்போர்ட்டுக்கு போய் 2-3 நாள் நின்றான் ஒழிய இந்த பெரிய பங்களிப்பு நான் சுனாமிக்கு செய்யல. நான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி நான் இப்போ வேலை தான் இவர் டிஎம்ஓ இருந்தவர். அங்கே யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையா சுனாமி வந்தது. ஆனால் நான் அப்போ மெட்டர்னிட்டி வார்டில் வேலை செய்ய எனக்கு எனக்கு அந்த சுனாமியில் எனக்கு பங்களிப்பு இல்லை. நான் மெட்டர்னிட்டி போட்டில் ஒரு ஆளாக வேலை செய்தேன். நான் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு 1 வீக் அப்படி போட்டால் ரிலீஸ் பண்ணி விட்டவே இல்லை. இப்போ முல்லத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு வர சொல்லி அப்படி 1 வீக் ரிலீஸ் பண்ணி விட்டேன். அந்த 1 வீக் தான் அதை எல்லாரையும் ரொட்டேட் பண்ணி விட்டபடியும் நான் ஒரு முற்றுமுழுதான பங்களிப்பு அங்கே செய்யலை. நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா எனக்கு நல்ல ஒரு பார்த்தா நான் கன்னடத்தில் சொல்லியிருப்பேன் சில வரை என்னென்னா எனக்கு தெரியும் எங்கட ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் 4-5 இருக்குது தானே. இப்போ இந்த அருணண்ணே ஒன்று மருத்துவர்கள் இருந்து அண்ணன் அருணண்ணா வந்து சொன்னா டாக்டர் கடல் வந்து கிராமத்துக்குள்ள வந்துட்டு இப்படித்தான் அவர் என்ன சொன்னவர். எனக்குமே விளங்கே இல்லை. அப்போ உங்களோட ஆம்புலன்ஸ் எல்லாம் அனுப்புவோம் டாக்டர், சரியான காயம் வருது. அப்போ நான் எங்கட 3 ஆம்புலன்ஸும் அனுப்பிட்டேன். ஆனால் எனக்கு அது அந்த விளங்கே இல்லை என்ன நடக்குது. நான் கிள்ளஞ்சி ஆஸ்பத்திரி அன்றைக்கு நான் வேலை
அப்போ ஒன்கோல் நான் தான். நான் அப்படியே அப்ப எனக்கு அங்க என்னப்பா ஒரு 1 1/2 2 மணித்தியாலத்துல பார்த்தீங்கன்னா, ம். எங்களுக்கு 700 காயம் வந்தது. கிளிநொச்சிக்கு. கிளிநொச்சிக்கு. ஆ. 700 காயத்துல அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா, கிளிநொச்சி பழைய ஆஸ்பத்திரி தானே. ஓ. அப்ப நான் யோசிச்சேன், எனக்கு கொஞ்சம் அந்த போர் இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. அப்ப நான் யோசிச்சேன், முன்னுக்கு இருந்த பள்ளிக்கூடம் இருக்கு. கனிஷ்டமாவத்திலும் இருக்கு. முன்னுக்கு இருக்கு. அதையும் எடுத்துட்டேன். ஆ. நான் உடனே என்ன அப்ப அந்த காவல்துறை தமிழ்ல எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டேன். அவையும் கோல் பண்ணிட்டேன். கோல் பண்ணி வெளியில சுத்தி வர போட்டுட்டேன். என்னடா உள்ளுக்குள்ள ஆட்கள் வந்தாலும் கன பேர் வந்தாலும் ஓ. கரைச்சல். ஆனா என்ன சோகம்ண்டா, ஞாபகம் ஆட்களை கொண்டு வந்து எங்கட ஆம்புலன்ஸ் கொண்டு போய் எங்களுக்கு என்னடா நான் இப்படி வருமென்று நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு நம்பர்ல வருமென்று. ம். 700 காயம் வந்தா அப்ப நான் அப்ப என்னடா அந்த நேரம் தென் பகுதியிலேருந்து சப்போர்ட் ஆகலையா? இல்ல இந்த சொல்லிக் கொண்டு போறோம் ஆ. கொஞ்சம். அப்ப என்னன்னா உடனே தானே ஓ. நடக்குது. உடனே நடந்த உடனே என்னன்னா, அப்ப நாங்கள் உடனே பிரிச்சுக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு ட்ரையல் சிஸ்டம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. பச்சை, மஞ்சள், சிவப்பன். சிவப்பு. பச்சைன்னா ஓகே. மஞ்சள்னா சில ஆபரேஷன் செய்ய வேணும். ஆனா உடனே தேவையில்லை. சிவப்பன்னா இப்ப பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நாங்கள் எங்கட ஓபிடியை வந்து அப்படியே கதிரையெல்லாம் தூக்கி வெளியில போட்டு அதுல அந்த சேலை எல்லாம் கட்டி அதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எங்கள்கிட்ட உண்மையா அன்றைக்கு பெரிய தியேட்டர்ல பெரிய வசதி இருக்கே இல்ல. பட் எங்கள்கிட்ட ஆட்களும் இல்லை. நாங்கள் 5-6 பேர் தான் டாக்டர் மேல அங்க வேலை செய்யறோம். ஆட்களும் இல்லைன்றபடியா. அப்ப நான் என்ன செய்யறான்டா, அதை இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அப்ப யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு காயம் வேற அது குறைவா இருந்தேன்னு தெரியும். பெருசா அளவுல போயில. கிளிநொச்சிக்கு வந்தால போயில. அப்ப நான் இப்ப பேராசிரியர் ரவிராஜ் இருக்கார். அப்ப டாக்டர் ரவிராஜ் அப்ப நான் டாக்டர் ரவிராஜுக்கு போன் பண்ணேன். டாக்டர் நீங்க கட்டாயம் வரணும். அப்ப அவர் பெரிய டீம் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் பெரிய டீமோட எங்க கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் செய்யறதுக்கு. என் பேஷண்ட் அனுப்பிடலாம். அந்த நேரம் அந்த செக் பாயிண்ட்ல இருந்தா அவளை பேசிட்டு எங்களால் அனுப்பலாம். யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறாலும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆம்புலன்ஸ் ஓடினா தான் போதும். அதுல பார்க்க அந்த அவளை பேரும் இங்க வந்து எடுத்து அதே மாதிரி வவுனியால இருந்து வவுனியால இருந்து வந்தவன். ஆனா என்னன்னா கூடுதலா செய்திகள் போட்டுக்குள்ள இருந்தாக்களை தான் நாங்க அடிபட்டு காயங்கள் அதுகள் பிறகு பாத்தீங்கன்னா இதுல சோகமான சம்பவம் என்னண்டா, கிட்டத்தட்ட 260 டெட் பாடி எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. 260 பாடி கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப இது எந்த லைன்ல உள்ள பாடி? இந்த சுண்டிக்குளம் வெத்தலக்கேணி இந்த பக்கம் தான், அந்த சைடுல. ஆனா என்னடா இப்படி எல்லாரும் தூக்கி சின்ன பிள்ளை எல்லாம் தூக்கி கொண்டு வரவினம். ஆனா கேப்பினம் வந்து அப்படி இறந்து தான் வருவினம். 2-3 மணித்தியாலத்துக்குள்ள தான் வருவினம். அது ஒரு பெரிய இது எங்களுக்கு பெரிய ட்ரோமா. ஆனா இது பிறகு இந்த ஃபுல் சப்போர்ட் எல்லாம் எடுத்தபடியா எல்லா இடம் இருந்து வந்தவன். எனக்கு இதே நான் சொல்லணும், நீங்க சிங்கள நாட்டுல இருந்து உதவி வரையில கேட்டீங்களா, எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரம் எங்களுக்கு நிறைய உதவி. 2-3 நாளைக்கு கூட எங்களுக்கு நிறைய உதவி. அதுல முதலாவது உதவியை தந்தது அன்றாபுரத்துல இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலிட்ட குருக்கெல்லாம் எங்களுக்கு முதலாவது காசையும் சாப்பாட்டையும் தந்தது. எங்க வவுனியால செக் பாயிண்ட்ல தாண்டி வந்து முதலாவது அப்படி வந்த உடனே வந்துட்டு பின்னரும் ஒரு வரலாற்று பதிவு இல்லையா? இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவு. அருணாபுரத்துக்கு இருக்கிற ஒரு கோயில் நிர்வாகம் அங்க இருக்கிற ஒரு பணத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தாரன்றது ஒரு வரலாற்று பதிவு. உண்மையா அது பெரிய விஷயம். நான் மறக்கல, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எக்கச்சக்கமான உதவி. இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இருக்காரு. நான் நினைக்கல அந்த அளவுக்கு வேறொரு காலத்துல ஒரு காலம் உதவி செய்யல வெளிநாட்டு தமிழர்கள். அவ்வளவு உதவி. இப்ப எங்களுக்கு வந்து கண்டெய்னரா மருந்துகள் பேண்டேஜ்கள் எல்லாம் வந்துடுறாங்கிறது. இப்ப கனபேர் இப்ப லண்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனில இருந்து எல்லாரும் மருந்து கொண்டது. அந்த நேரம் வேண்டா சீஸ்பயர் இருந்தது. அப்ப ஆனபடியா எல்லா சாமானும் தான் உள்ளுக்குள்ள வந்தது. உண்மையிலேயே வந்தது. அது உண்மையா ஒரு பெரிய பேரிழப்பு. அது நீங்க வாழ்க்கையில மறக்கல. அது எனக்கும் அது நல்ல ஞாபகம். என்ன நாங்கள் அப்போ புதுக்குடிப்பில் இருந்து நாங்கள் முல்லைத்தீவுல இருந்து வாரது முடியவள புதுக்குடிப்பு அப்படியே அந்த ஒரு 3-4 நாள் ரணகலம் தானே. அதுல உண்மையா என்னன்னா அதுல முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலுக்கும் தண்ணி வந்துட்டு அது ஒரு பிரச்சனை. அப்ப காக்கார புதுக்குடிப்புக்கும் கொஞ்சம் அனுப்பினேன். மற்றது கிளிநொச்சிக்கு அனுப்பினேன். யாழ்ப்பாணம் அனுப்பினா வவுனியா முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலும் பழைய இடத்துல இல்லை, புதுசுல இல்லை. அதுக்காக தான் இப்ப புறதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல புது தண்ணி இந்த தன்னூர் அந்த மாஞ்சோலை பகுதிக்கு மாத்தின புட்டியான இடத்துக்கு மாத்தினேன். முதல் கொஞ்சம் கடற்கரை கிட்ட தாங்க ஹாஸ்பிட்டல். அந்த மாஞ்சோலை இடத்துக்கு மாத்தினது என்ன கவர்மெண்ட் மாத்தினதா இல்லை இயக்கம் மாத்தினதா? கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து கூடுதலா அந்த மாத்திரக்கு இனிஷியேட் பண்ண அந்த கடற்கரையோட ஹாஸ்பிட்டல் சுனாமி மாதிரி இன்னொருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரைக்க ஹாஸ்பிட்டல் முக்கியமாக ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கணுமென்றதை இதாண்டதை வந்து சூசையனை தான் அதை இனிஷியேட் பண்ணது. பிறகு கச்சேரி எல்லாரும் சேர்ந்து தான் அதை கழிச்சு மாற்றினது. அவர் தான் ஜனவரி ஹாஸ்பிட்டல் கடற்கரையில் வச்சிருந்தா ஒரு பேரிட 2 பேருக்கு பிரச்சனையா இருக்கும் கடற்கரையில். என்ன அது மாற்றினது. அது எந்த முல்லத்திலேயும் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் எங்கான 4000 பேர் சேர்த்து முல்லத்தில சுனாமியில் 4200 பேர் இறந்ததுக்கு இழந்ததான
இறந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இல்லை முல்லைத்தீவு மட்டுமா? முல்லைத்தீவு மட்டும் முல்லைத்தீவு மாவட்டம் அந்த ஏரியா தான். அந்த வேற ஏரியா. ஏரியா வரையில ஆ. இது கூடுதலா வந்து அதுல கோயில் குடிப்பு, மணக்குடியிருப்பு, மற்றது என்ன கள்ளப்பாடு, தீர்த்தக்கரை அந்த ஏரியா தானே அப்படியே ஃபுல்லா அழிஞ்சது. அப்ப அதிலே இருந்த அதிகமா 4200 பேர் அதுல அது பெரிய பெரிய கிராமம் அழிஞ்ச அப்படியே. மாத்தளன் பொக்கனாந்தல அதுகள் இருந்தது. இதுக்கு தான் அந்த அழிவு கூட வேணும். இந்த முல்லைத்தீவு மாவட்டம் 4200 முல்லைத்தீவு மாவட்டம். ஆனா இந்த பகுதி தான் கூட. இருந்தால் அது சனச்சரிவாக அதால பெரிய சனத்தொகையை குறைஞ்சிருக்கு 4200. ஓ பெரிய அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டோம். அந்த சுனாமி பிறகு அப்படி அது அதுக்கு பிறகு பாதிப்புகள் கணக்க அது ஒரு விஷயம். அது உடனே செத்த இது பிறகு மேல பாதிப்புகள், குடும்பங்கள் இழந்தாக்கள் அப்படின்ற அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அந்த இது தர்மம்னா அது இப்போ இந்த சுனாமி அடித்த நேரம் நிறைய பேருக்கு வந்து உளவியல் ரீதியான பாதிப்பு ஒன்று இருந்ததானே இருந்தது. அப்போ அதை என்னென்று நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணீங்க உளவியல் பாதிப்புன்றதை? நீங்கள் அந்த காலத்தில் இருந்த நீங்கள் ஆனால் அந்த இது முள்ளிவாய்க்காலுக்கும் சேரும். அந்த முள்ளிவாய்க்காலுக்கு அந்த உளவியல் பாதிப்பு இந்த வரைக்கும் இருக்குது. அந்த நேரம் அதை என்ன நான் இப்போ உண்மையா சொல்றேன்னா நான் வந்து உங்களுக்கு தெரிந்த சுனாமி அடிக்கை யாழ்ப்பாணம் போயிருந்தேன். நான் பிறகு திரும்ப ஒரு கிழமை தான் நான் அந்த ஒர்க்கை செய்தது. அங்கே வந்து உதவியானுன்றதோடைய நான் ஒரு பெரிய ஒரு தலைமை தாங்கி வேலை செய்த ஒன்று இல்லை. மற்றாக்கள் உதவியானுன்ற ஒரு 1 வீக் கொண்டு வேலை செய்து போயிட்டோம். என்ன எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டவங்க இங்கே வேலை விரும்ப போகிறாங்க. ஆனால் அந்த அதுக்கு பிறகு நான் இங்கே கிளிநொச்சியில் வேலை செய்து 2005க்கு பிறகு கிளிநொச்சி வேலை செய்து 2006 தான் இங்கே வந்தேன். ஆனால் அந்த முல்லைத்தீவில் கூடுதலாக உளவியல் அதில் வேலை தான் சிவமனோரன் டாக்டர் முல்லைத்தீவில் வேலை செய்தவர். அவர் இறந்துட்டார் கடைசியில் இந்த யுத்தத்தில் இறந்துட்டார். செல்வந்து இறந்துட்டார். அவர் நினைக்கிறேன் ஏப்ரல் 20ஆம் இறந்தவர் செல்வந்து. அப்போ நாங்கள் அதை அடக்கம் செய்கிறாங்க. அவர் என்ன பொறுத்த நான் அந்த அவர்கிட்ட இதில் நேரடியாக தலையிடானே அவர்கிட்ட சேவையை நான் பார்த்தேன். நல்ல மிகப்பெரிய சேவை செய்தவர் அவர் அந்த உதவி. ஆனால் அதை விட வேறு நிறுவனங்கள் கனவேர் செய்தவை எங்கள் மருத்துவ பிரிவு ஆக்கள் கூட அந்த கவுன்சிலிங் அந்த சைட்டில் கனவேர் செய்தது. தமிழில் சுகாதார சேவையாக்களும் ஈடுபட்டு செய்தவை. இல்லை முற்றுமலை இவருக்கு சாதாங்கள் இன்சார்ஜாக இருந்தபடியே அவருக்கு கூட தெரிஞ்சு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேளுங்க கிளிநொச்சி சைட்லேருந்து. சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் செய்தோம். உண்மையிலேயே சில என்ஜிஓஸும் செய்தவர். என்ஜிஓஸும் செய்தவர். கிளிநொச்சியில் அன்னை இல்லம் ஒரு இடம் இருந்தவர். அன்னை இல்லம் அவை இந்த சைக்காலஜிஸ்ட் கனவே இருந்தவர். அதாவது கவுன்சிலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் செய்தது. சில என்ஜிஓ ஸ்பெசிஃபிக்காக செய்தது. எனக்கு அந்த பேர்களை மறந்துட்டார். இந்த அந்த அந்த வேலை வெத்தலக்கேணி இந்த அந்த பக்கம் எல்லாம் இருக்குல்லோ அதுக்கு இறங்கி நின்று வேலை செய்தவன் அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட். உண்மையாக இது ஒரு பெரிய ட்ரோமா தான். என்ன அப்படி இந்த பெரிய இவ்வளவு பேரை நானும் வாழ்க்கையில் அப்படி நாங்கள் காயங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி காயத்தை நான் பார்க்கிறது இல்லை. கருக்கு மட்டை வெட்டினது இங்கே வெட்டி இருக்கும் அங்கே வெட்டிக்கும் தூக்கி அட்டிஞ்செல்லாம் கருப்பாக வரையணும் தண்ணி குட்டிச்சு. அப்போ ஒரு பெரிய ட்ரோமா அது. உண்மையிலே அந்த நேரம் உண்மையிலே ஒரு சண்டை நடந்தது. அந்த நேரம் எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் லக்கியனடா நாங்கள் அப்போ சமாதானம் இருந்தது அந்த நேரம். இப்போ ஒரு சீரியஸான சண்டை நேரம் அது நடந்திருந்தா உண்மையிலேயே நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு வேண்டாம். இவ்வளோ சாமான் எல்லாம் வந்திருக்காது, சப்போர்ட் இருந்திருக்காது. அந்த நேரம் சமாதானம் நடந்த காலத்துல நடந்தது சண்டை. அந்த அதுல நீங்க அந்த சண்டையை பற்றி கேட்டபடியே நான் நல்ல சம்பவம் நல்ல சொல்லுவோம். சில ஏன் இந்த காணொலியை செய்யறேன் ஆரம்பத்துல இருந்து உங்கள்கிட்ட கேட்குற 2 பேருக்கும் அதுதான். சண்முகராஜாக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க எங்க நின்றீங்களோ தெரியல. இந்த செஞ்சோல் அடிச்சேன் தர்மபுரம் நானும் இந்த நாள் நான் வந்துட்டேன். செஞ்சோல் அடிக்க தர்மபுரத்துல எங்களுக்கு காயம் கொஞ்சம் வந்தது. உண்மையா உண்மையா இதுல எனக்கு தெரியாது செஞ்சோல சம்பவம் என்ன நடந்தது. எங்களுக்கு காயங்கள் வந்தது அவ்வளவுதான் தெரியும். நான் இருந்த இடத்திலேயும் வந்தது காயம். வந்துட்டு பிறகு நாங்கள் புதுக்குடிப்பு போய் கொஞ்சம் கூட காயங்களை செய்ய நாங்கள் சம்பவம் வந்து எனக்கு தெரியுமா சம்பவம் என்னன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட என்னண்டா அன்றைக்கு புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிடல. அது பிஸி அங்கே அன்றைக்கு எல்லாம் போய் புதுக்குடியிருப்பு பொன்னம்பலம் மேலாத அன்றைக்கு தான் இப்போ எங்களுக்கு தான் அது கிட்டத்தட்ட 80% காயம் எங்களுக்கு தான் வந்தது. உங்களுக்கு தான் வந்தது. நான் அதில் உங்களுக்கு அதில் என்ன அதுவும் ஒரு பெரிய பாதிப்பான சம்பவம். காயப்பட்ட ஆட்கள் எல்லாருமே வந்து 16 தொடக்கம் 18 வயசுல பொம்பளை பிள்ளையர், ஏழு படிக்கிற பிள்ளையர், எல்லாருமே 7 படிக்கிற பிள்ளையர். அப்போ இது எங்களுக்கு அடித்த உடனே எங்களுக்கு விளங்கிட்டுது இது பெரிய பிரச்சனையாக போக மாட்டேன். நாங்கள் என்னடா அன்று இரவு நாங்கள் நானும் 2 நாள் நினைக்கிறேன் தர்மபுரம் விடிய வந்துட்டேன். அடுத்த நாள் விடிய தர்மபுரத்தில் நானும் வேலை செய்யணும். அந்த முதல் நாள் இரவு அடுத்த நாள் இரவு நாங்கள் இங்கே கிளிநொச்சி அடுத்த நாள் மார்னிங் இங்கே வந்துருக்கோம். அப்போ வந்தோடனே காயம் ஒரு
12, 11 மணி ஆச்சு காயம் வரைக்குள்ள. ம். காயம் வந்து சரியான படு மோசமான காயங்கள்லாம். அது என்ன சொல்லுங்க, கிபீர் அடிச்சதானே, பிளாஸ்ட் தானே. அப்ப எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள், சின்ன சின்ன பொம்பளை, ஒரு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா, அப்ப கிட்டத்தட்ட 56 காயத்துக்கிட்ட, சரி 56 இல்ல, ஒரு 65 காயம் வந்தது எங்களுக்கு. ஆ. நம்பர்லாம் ஞாபகம் இருக்கு இப்போ. அப்ப அதுல வந்து உண்மையானடா எங்களுக்கு கொஞ்சம் ஹெட் இன்ஜுரி வந்தது. அப்ப எங்கட ஐசியூ பெட் வந்து அப்ப உண்மையா அப்ப நல்ல ஐசியூ எங்கட. அப்ப நல்ல புது கட்டிடம் கட்டி ஐசியூ நல்ல ஐசியூ. எங்கட 3 பெட் தான். ஆனா 3 பெட் என்றாலும் எங்களுக்கு 3 பெட் 3 ஹெட் இன்ஜுரியே விட்டுட்டேன் நான் உள்ளுக்குள்ள. ஆ. எனக்கு என்னன்னா அந்த பேஷண்ட்ட அனுப்பணும். கொழும்புக்கு அனுப்பணும். ஆ. நான் அத மனசார முடிவெடுத்தேன், கொழும்புக்கு அனுப்ப போறோம். சமான டைம் சமான டைம் தானே. அதாவது பள்ளிக்கூட பிள்ளைக்கு பள்ளிக்கூட பிள்ளை பிள்ளை 3. அப்ப என்னன்னா பேரண்ட்ஸுக்கும் விருப்பம் இல்ல அனுப்புறது. கொழும்புக்கு அனுப்புறது விருப்பம் இல்லை. என்னண்டா, இப்ப அந்த நேரம் எல்லாம் செய்வாங்க. ஆ. போய் அந்த காயம் மாறேக்க பிரச்சனை வரும். அப்புறம் இனி அங்க இங்கு வாரேன்றுவாங்க. என்ன நடந்தது? யார் அடிச்சது? என்ன அடிச்சதுன்ற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. சமானம் இல்லை. சண்டை துவங்கிட்டேன். சண்டை தொடங்கிட்டு. சண்டை துவங்கிட்டோம். அப்ப ஆனா இருந்தாலும் பாதையில சிரமம் போய்க்கணும். இருந்தாலும் எந்த மனசு வந்து நான் யோசிச்சேன், எந்த பிள்ளைன்னா நான் என்ன செய்வேன்? நான் அனுப்பிட்டேன். 3 பேரையும் நான் வவுனியாவுக்கு அனுப்பி கொழும்புக்கு அனுப்பிட்டேன். ஆனா 3 பேருமே தப்பிட்டான். அந்த 3 பேருமே தப்பிட்டான். ஆனா தப்பினா பிறகு அவையில போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கன கிறிஸ்டியல் இருக்கு, அதெல்லாம் விடுவோம். அப்ப நான் எந்த பங்குக்கு நான் செய்துட்டேன். என்னடா நான் ஒரு இப்படி செய்யணும் அனுப்புறது. அது ஒரு இந்த டிசிஷன் மேக் பண்ற கொஞ்சம் ஈஸியான வேலையா இல்லை. அனுப்புறதா விடுறதா அனுப்பிட்டேன் நாங்க. அப்ப அதுல வந்த காயக்கார பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் அநேகமா அந்த பிள்ளைகள் எல்லாருமே எங்கள்கிட்ட வந்த ஆக்கள் எல்லாருமே செவ்வாய் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட வந்த ஆக்கள் வந்தா அப்புறம் ஒன்றும் பெருசா நடக்கல. ஏனண்டா 2, 3 மணி நேரத்துக்கு கூட ஆக்கள் எங்கள்கிட்ட வரியினம் என்றாலே ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஆக்கள்லாம் வரிவினம். விளங்குதான் உங்களுக்கு. அதுக்கு முதல் பிரச்சனை ப்ளீடிங்கான ஆக்கள்லாம் வர மாட்டாங்க, உயிரோட வர மாட்டாங்க, அங்கேயே செத்துருக்கோம். வந்த ஆக்கள் எல்லாருமே இதாண்டிட்டோம். கிட்டத்தட்ட அதுல நான் நினைக்கிறேன் 56 பிள்ளைகளோ 65 பிள்ளைகள் செத்து தானே. நம்பர் தெரியல. ஆனா எனக்கு அன்றைக்கு நேரமே நான் இப்ப எங்களுக்கு இப்ப அந்த நேரத்துல யுனிசெஃப் கோஆர்டினேட்டர் ஆக்களுடன் நல்ல தொடர்பு. இப்போ யுனிசெஃப் வந்து உடனே ஸ்டேட்மெண்ட் விட்டது அண்டே, இது வந்து பிள்ளைகளுக்கு அடிச்சது பள்ளிக்கூட பிள்ளைகள். யுனிசெஃப். அப்ப இப்ப எங்களுக்கு வந்து அந்த நேரம் நாங்கள் அந்த என்ஜிஓஸ் எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஐசிஆர்சி, யுனிசெஃப் எல்லாரோடமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்றோம் நாங்கள். ஒரு என்னென்னா நாங்கள் ஒரு டீம் தான், எல்லாருமா சேர்ந்து தான் வேலை செய்யலாம், நாங்கள் தனியாக செய்யலாது. அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்டுக்கு நான் வந்து கோல் பண்ணது வந்து சுனாமிக்கும் வந்து தமிழ விடுதலை புலிகின்ற மருத்துவ பிரிவை கூப்பிட்டு நான் இதுக்கும் வந்து விடுதலை புலிகின்ற மருத்துவ பிரிவு எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை செய்தேன். சுனாமிக்கு விடுதலை புலிகின்ற மருத்துவ பிரிவு மட்டக்களப்பு அம்பாறை எல்லாம் போய் வேலை செய்தது. சரியான வேலை செய்தது. அங்கெல்லாம் பாதிப்பு கூடாண்டு மாதக்கணக்கான சரியான வேலை செய்யும். அதுல கனவு இருக்கு. நீங்க அவையில ஒரு நாளைக்கு அதை இங்க இருக்கிறோம். அவையிலோட தனியாக ஜோன்சன் நம்மளோட என்ன இந்த டீம் ஒன்று இருக்குது. அவையில இதை பேர் காய்ச்சிருக்கிறீங்களா நீங்கள்? இதில் போயிட்டு வேற எங்களை காய்க்கல, அதில் எங்களை காய்ச்சி கொள்வோம். இப்படி ஒரு நேர்காணலுக்குள்ள அவையில் தான் கூட அந்த அங்கே மட்டக்களப்பு அங்கால போனாக்கள் அவையெல்லாம் நாக்கள். அது அந்த நேரம் இதுவும் இல்லோ, இந்த கருணாவுல பிரச்சனை கிளைமேல போய் 2 பேர் செய்து. அப்போ அது ஒரு வித்தியாசம். நான் தனியாக கதைக்க இருக்கிறேன். இப்போ வாமன்யாக்கள் எல்லாம் ஆக்க வேண்டிய வேலை செய்வாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 2007 அரைவாசி கட்டத்தில் இங்கே வந்துட்டீங்களா? என்ன வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு இவரோட உங்களுக்கு தொடர்பு இருந்தா? என்ன சொல்லுவார் இவற்ற மனநிலை? நீங்கள் இங்க இருந்து கேட்கல, இவற்ற மனநிலை எப்படி இருக்கிறது இப்பதானே கேட்கலாம். ஒவ்வொரு மனநிலையை பற்றி அவை யோசிக்க மாட்டேன் என்றால் இதே மாதிரி நடுக இருந்திருக்கிறேன் தானே. முந்தியும் இப்படி நடந்திருக்கேன். எங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா சரியான பயம், எல்லாரும் என்ன நடந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு. நீங்க ஒரு பாதுகாப்பான நாட்டுல இருக்கிறீங்க. நான் பாதுகாப்பான நாட்டுல அங்க எதுவும் எப்பயும் நடக்கலாம். வேண்டாம், ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு இல்லை, ஹாஸ்பிட்டல்னாலே அடி விழுந்து கிடந்தாரு. நான் நெடுகளும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஒவ்வொரு நாளும் ஒரு இமெயில் போடுவார் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு இமெயில் வரும், அதுல படங்கள் வரும், எல்லாம் வரும். அவரும் அநேகமா கதைப்போம். இவரோட நான் கதைக்கிறேன், என்னோட கதைக்கிறேன். நான் கொஞ்சம் அவர்தான் கூடுதலா சத்தியமூர்த்தி தான் கூடுதலா இருந்து. எனக்கு கொஞ்சம் வேற உள்ளுக்க வேலைகளும் கூட இருந்தா தானே கொஞ்சம் வேலை இருந்தது. ஆனா நான் என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த நடக்குமோ தானே பிரச்சனை, என்ன நடக்குமோ. அந்த நேரம் வந்து நாங்கள் யோசிக்கிறேன். டாக்டர், உங்கள்ட்ட உண்மையான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி உங்கள்ட்ட பதில் இருக்குமோ ஒன்று நான் தெரியல. இந்த சண்டை நடந்துட்டு வரையக்கில்ல, விஸ்வமொழுக்குள்ள வரையக்கில்ல,
அரசாங்கம் ஒரு அறிவிப்பை செய்யுது. அரச மருத்துவர்கள் எல்லாருமே கட்டாயம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரணுமெண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் போகவில்லை? நான் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, நான் அரச மருத்துவராக தான் இருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து முதல் போராட்டத்தோட இணைஞ்சு வேலை செய்தேன். நான் உங்களுக்கு தெரியும், இந்த கிளாலி இதுகள் எல்லாம் பொதுமக்கள் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் கொஞ்சம் சேவை செய்யணும்னு சொல்லி போராட்டத்தோடு இணைஞ்சே சேவை செய்தேன். நான் அது பொதுமக்களுக்குரிய சேவை என்றாலும் சரி, போராளிகளுக்குரிய சிகிச்சை என்றாலும் சரி, நான் செய்தேன். எல்லா எல்லாம் மருத்துவர்களும் எல்லாரும் செய்த எல்லாரும் மருத்துவர்களும் பொதுமக்களை செய்தாலும் போராளி அதே மாதிரி நானும் இணைஞ்சு வேலை செய்ய நான் 2 பக்கம் வேலை செய்தது. அதேமாரி இணையாதாக்களும் 2 பக்கம் செய்தவை. அப்போ நான் அப்படி ஒரு சேவையாக தான் வேலை செய்து கொண்டு நான் 2002 நான் இந்த விட்ட படிப்பை திரும்ப முடிக்கிறேன். ஓகே. முடிச்சு 2002 போய் 2003 முடிச்சிட்டேன். ஒரு வருஷம் படித்து அந்த விட்ட படிப்பை முடிச்சுட்டு இருந்து வேலை செய்த இருந்தேன். நான் நினைச்சேன் 2002 நீ இந்த இது பிரச்சனை முடிஞ்சிடுமாண்டு நீங்கள் முடிஞ்சிடுமென்று நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் அரசாங்க வைத்தியராகவே வேலை செய்து கொண்டு வந்தேன். நான் வேலை செய்து கொண்டு வந்தாலும் ஆனால் அப்படி ஒரு நிலைமை விலைக்கு எனக்கு போகக்கூடாத ஒரு எண்ணம் இருந்தது. எது உள்ளுக்கு போகக்கூடாது, அது நேரடியாக போகலாம் களவாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஒன்று ஆம்புலன்ஸில் போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், எல்லாரும் களவாக எல்லாரையுமே வர சொல்லி எனக்கு வடிவா தெரியும். விஸ்வமோட தொட்டி அடியில் ஆமி வரைக்குள்ள ஒரு அறிவிப்பு வருது, அரச மருத்துவர்கள் இனி அங்கால எடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு நேரடியாக வந்து சந்திச்சு அவ கேட்டவார் ஜிஏ பூரக்கு முதன்னாத்து நான் அவ வந்து கேட்கல, நான் அவன் எடுத்து போய் சந்திச்சிடான். அப்போ புதுக்குடிப்பெல்லாம் கச்சேரி எங்கே கொண்டு வந்தது, நான் சும்மாவே கேஷுவலாக சந்திச்சிடேன். அப்படி இப்படி பிரச்சனைகள் கொஞ்சம் பேர் டாக்டர்ஸ் போட்டினம் நாளை போயிடும். நான் நினைக்கிறேன் ஜிஏவை அந்த கடைசி நாள் தான் ஜிஏ போனவா, அறிவிச்சல் அந்த கடைசி ஒரு நாள் தான் ஜிஏ போனவா. அரிசல் ஜிஏன்னு நான் வேலை செய்தவர் அங்கே பார்த்திவன் என்று அவர் தான் உள்ளுக்கு இருந்து வேலை செய்வேன். ஜிஎம்மா கடைசி நான் போனவா. அப்போ எனக்கு ஒரு வசனம் கேட்டவா அவன் என்ன வர சொல்லி அவன் நினைக்கிறான், அவன் கடமை நினைக்கிறேன். அப்போ நான் முல்லைத்தீவு இருந்தேன் தானே. அப்போ கேட்டவா எனக்கு கூடுதலாக இந்த மருந்துகள் இந்த வேக்சின் எல்லாமே எனக்கு பேசி போட்டு அவள் தான் எடுத்து தந்தவா. இது ஒரு வருஷத்துக்கு டிசம்பர் மாதமே எடுத்துட்டா. இதெல்லாம் பிரச்சனை கூட நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மருந்தா 3 மாதத்துக்கு ஒரு மருந்தை எடுக்காமல் 1 வருஷத்துக்குரிய மருந்து எல்லாம் முடுங்கோ, எல்லா வேக்சினையும் முடுங்கோன்னு சொல்லி அவள் தானே எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுற மாதிரி என்ன எழுதி சைன் பண்ணி அவாவே அந்த எம்ஓடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கிளியர் பண்ணுறக்கூடிய கடிதத்தை அவாவே அடித்து சைன் பண்ணி முடுக்க எனக்கு சொன்ன பிரச்சனை கூட போகுது. இது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மருந்தெடுக்க மாட்டீங்களாண்டு. என்ன மருந்துன்னா டிசம்பருக்கு முதல்ல ஏற்றி எடுங்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நவம்பர்லேயே துவங்கிட்டேன். டிசம்பர் அவைகளுக்கு நினைக்கிறேன் அங்கே மாதிரி இதை கொடுத்துருப்பாங்களோ தெரியல. அப்போ எடுப்பீங்க. ஆனால் அவன் கேட்டவன் என்ன வேற சொல்லி எது நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் பொறுப்பாக கூட்டி கொண்டு போகிறேன்னு சொன்னவா. சரியோ, ஆனால் நான் வந்து அதை நான் விரும்பல. அதில் விட இன்னும் விட கூட விருப்பம் நான் டாக்டர் ஆக்களை அரசாங்கம் அந்த சத்தியமூர்த்தி வரதராஜா அதோட சீனியர் டாக்டர்ஸ் இந்த சுஜந்தன் சுதாகரன் டாக்டர் அஜந்தன் அவையல் வெற்றிநாதன் அவையெல்லாம் இருந்தவை சீனியர் டாக்டர். அவையில் கணக்கு வேலை செய்த அவையில் எல்லாம் வேலை செய்தாக்களே இருக்கிறேன். அவையில் எல்லாம் இருந்தவை. நானும் எந்த ஒரு பங்களிப்பு இருக்கட்டும் வேண்டி இருந்தேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேள்வியா போய் யுத்தம் நீங்க போய் செத்து போயிடுவோம் அல்லது அப்படி ஒரு மனம் அந்த காலத்துக்கு சாரை பற்றி யோசிக்கல. அது எப்பயும் சாகலாம், சாவு வரலாம் இருந்தது, அது பிரச்சனை இல்லை. அதுக்கான சாவுக்கு பயப்படாத ஆக்கள் இல்லை, வரலாம். நாங்கள் ஒரு பெரிய வீரன் இல்லை, சாவுக்கு பயப்படாமல் இருக்கிற ஆக்கள் இல்லை. ஆனால் ஒன்று இது எந்த நேரம் வரலாம் தானே. அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. அங்கே வேலை செய்ய கூட மனம் எப்படி இருந்தது. அது கொஞ்சம் ஒரு டென்ஷனான காலம் என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தான் இந்த லண்டன்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே இந்த ரோட்ல நின்ற காலம். மீது அது ஒரு பெரிய காலம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த லண்டன்ல அந்த சண்டை நடக்கிற காலங்கள்ல இந்த சென்ட்ரல் லண்டன் ஃபுல்லா தமிழாக்கள் தான், ஃபுல்லா தமிழாக்கள். அப்படி ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடந்த காலம் அது. என்ன சொல்லுவாங்க, ஒருத்தரும் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு சனம் இந்த சென்ட்ரல் லண்டன் அப்படின்ற பாருங்க, ஒரு தொகை சனம், அவ்வளவு சனம், அவ்வளவு பேரும் இந்த குளிருக்குள்ளேயும் தண்ணிக்கையும் மழைக்குள்ளேயும் அது ஒரு வித்தியாசமான காலம்.
என்ன சொல்லுங்க வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் நினைச்சது இந்த சனத்தையும் இந்த எல்லாத்தையும் காப்பாற்றிடணும் வந்து ம். இந்த அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அது ஒரு பெரிய போராட்டமா நடந்தது அந்த நேரத்துல. இப்ப இப்ப அது இப்ப நடந்த காலம் இப்ப 2009 இத்தனை வருஷம் 16 17 வருஷம் ஆச்சு. மற்றது உயிரும் பாதுகாப்புன்ற எல்லாருக்கும் சேர்ந்தது தானே. இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் அந்த மாதிரி உங்களோட நர்சஸ் இருந்தவை அவையெல்லாம் மாதிரி சங்க ஊற்றிருக்கோம். அவையெல்லாம் டாக்டர்ஸை மாத்திரம் மாதிரி சொல்லியிருந்தானே. மற்ற அவையெல்லாம் தானே விரைச்சு அப்போ மற்ற ஆக்களும் இருக்கிறது தானே. எல்லாத்தையும் உயிர் தானே. தனியாக டாக்டர்ஸ் மாத்திரம் வந்து இந்த குளிருக்கு தான் சொல்ல எனக்கு நான் கனடாவில் இருந்த விண்டர் காலத்தில் இந்த குளிர் காலத்தில் கனடாவில் இருந்து நான் பிறகுங்கிற அன்னை ஆக்கள் சொல்லிச்சோம் நாங்கள் எல்லாம் குளிர்க்க நின்றாங்கள்டா போய் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிச்சினோம். அப்படி கேட்க எனக்கு அந்த அந்த ஃபீலிங் இருந்தது. இப்போ நீங்கள் லண்டன்ல மாதிரி கனடாலையும் எல்லா நாடுகள கதவுகளையும் போய் வரக்கூடாது. மற்றபடி இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்டா, இந்த சண்டை காலத்துல கிட்டத்தட்ட 2096 97 2007 வரையும் ஓரளவுக்கு வேலை நடந்ததுன்னா அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப் நர்சஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து டெடிக்கேட்டடாக வேலை செய்தவர். நாங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையோட வேலை செய்வாங்க. இல்லாட்டி இந்த வேலை செய்திருக்கீங்களா? முக்கியம். இந்த கேள்வி என்கிட்ட இருக்குது. ஏன்னா யுத்த காலத்திலேயும் இவர் வேலை செய்தவர், யுத்தத்துக்கு பிறகும் வேலை செய்தவரான 2 மனையிலே நான் அடுத்த கேள்வி அங்கே கேட்கிறேன்.